யாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்மளை தொடங்கியிருக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்தில் தேடினாலும் கூட நம்மளை தேடி ஒரு உறவு எப்பயும் நமக்காக காத்துட்ருக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இழந்ததாக கூட நம்ம கவலைப்படலாம். ஆனால் எனக்காக காத்துட்ருக்கிறதுக்கு என் ஏசப்பா இருக்கிறாருங்கிற அந்த கெத்தோட அதில் நம்ம நிறைவாக நம்ம எப்போ இருக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு எதுவுமே குறைவுபட்டு போகாதுங்கிறத அருமையாக அந்த பாடலை நம்ம கேட்டுக்கிறோம் குட்டீஸ். நம்ம ஏசப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது எதுவரை அப்படிங்கிறத நம்ம கடந்த நாட்களில் நம்ம குறித்து தியானிச்சிருக்கிறோம், அப்படிதானே? தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்து அது எப்படி நமக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, நமக்காக வாழ்ந்திருக்காங்கங்கிறத நம்ம அருமையாக புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களில் நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்களே நம்ம உண்டு பண்ணுறதுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணாங்க, அப்படிதானே குட்டீஸ்? அப்படிப்பட்ட ஏசப்பாவை நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா குட்டீஸ்? என்ன இவங்க ரொம்ப குழப்புறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் ஏசப்பாட தான் கண்டிப்பாக போய் நீங்கள் கிடைக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுக்கு பயந்த பிள்ளைங்க. ஓகே, இது எல்லாமே. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் ஏசப்பா உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் குட்டீஸ் நீங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும். நீங்கள் ஏன் குட்டீஸ் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட வந்து போய் பேசணும். டீச்சர்ஸ்க்கு கோவப்படுத்துகிற மாதிரி நீங்கள் தப்பு செஞ்சுட்டு நீங்கள் ஏன் குட்டீஸ் அவங்கள வந்து உங்கள் மேலே உங்களுக்கு காயப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் அவங்கள திருப்பி விடுறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தானா குட்டீஸ்? நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய ஆசையும். ஏன்னா இப்போ நீங்கள் பழகிற இந்த பழக்கம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் கூட உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறாங்க. நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும், ஏன் நீங்கள் யாரை பற்றியோ இன்னொருத்தவங்ககிட்ட காசிப் பேசுகிறீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏசப்பா இருக்கிறாங்க, நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேச மாட்டீங்க தானே? அப்போது அதை தான் நான் கேட்டேன். ஏசப்பா கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம அவருடைய செல்ல பிள்ளைகளாக இருந்து நம்ம வாங்கிக்கிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவருக்காக நிறைய காரியங்கள் நம்ம பண்ணுறோம், செய்கிறோம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும், எல்லா படிநிலைகள்லையும், எல்லா ஸ்டெப்ஸ்லையும் நம்ம அவரோட கரம் பிடிச்சி இணைஞ்சு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா? அப்படி நம்ம ஆசைப்பட்டோம்னா, குட்டி பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து வர்ற பாதைகளில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளவோ உங்களுக்கு போராட்டம் வரலாம், எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடங்களெல்லாம் நான் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் என்னோடய வழியை மாற்றிடக்கூடாது, அவரை கையை இறுக பிடிச்சிட்டே நான் அந்த பிரச்சனையை கடந்து வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம அவருக்கு உண்மையாக நம்ம அந்த காரியங்கள் எடுத்து வைக்கும்போது மத்தேயு 21:22 படியா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம்
எல்லாம் பெறுவீர்கள் என்றார். என்ன சொல்றாங்க? மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நம்ம எல்லாமே நமக்கு கிடைக்கணும், எல்லாமே நமக்கு ஏசப்பா கொடுக்கணும் அப்படின்னா அவர் மேல விசுவாசம் வேணும். அவர் மேல விசுவாசம் எப்போ வரும்? சும்மா டேர்முக்கு எனக்கு தேவைக்காக எனக்கு அவர் மேல விசுவாசம் வரப்போறது கிடையாது. அப்போ அது எனக்குள்ளேயே ஊறி இருக்கணும். எனக்குள்ள எப்படி மூச்சு காத்து முக்கியமானதா இருக்கோ, எப்படி நான் ப்ரீத் பண்ணாதான் என்னால் வாழ முடியுங்கிற உண்மை எனக்கு தெரியுமோ, அவர் என் கூட இருந்தாதான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அவர் என் கூட பயணிச்சா மட்டும்தான் நான் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியும் அப்படிங்கிறதையும் அந்த உண்மையையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்ம இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எசப்பா கண்டிப்பாக நான் என்னென்ன ப்ரேயர் பண்ணுறனோ எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் என் கூட இருக்கணுங்கிற விஷயத்தில் நான் வைராக்கியமாக நான் உங்களை இறுக பிடிச்சிக்கிறேன். என்னை நீங்கள் இறுக பிடிச்சிக்கோங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு அறிவுறுத்துங்க. நான் என்ன பேசணும், என்ன செய்யணும், நான் எப்படி நடந்துக்கிடணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கிறத நாங்கள் உணரும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ள ஒரு நாளும் குறைவு பற்றாதபடிக்கு நீங்கள் நிரம்ப கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த அன்பை வெறுமனை நாங்கள் ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஃபுல்லாக பயன்படுத்தணும். அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.